ஹாய் ஆல், இன்னைக்கு கிளாஸ் 9 பேரட் அண்ட் ஸ்வான் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேரட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்வான் பார்க்கலாம். ஸ்வான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னம். ஓகேங்களா? அன்னப்பறவை இருக்குல்ல, அது பேர் தான் வந்து ஸ்வான். ஓகேங்களா? ஸோ பேரட்டும் ஸ்வானும் வந்து பார்க்கலாம். பீகாக்கும் எலிஃபெண்ட்டும் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு பீகாக்கும் எலிஃபெண்ட்டும் கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேரட்டும் ஸ்வான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பிரைடல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பேரட் டிசைன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பேரட்டில் இப்போ பேசிக் பேரட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பேசிக்காக வந்து பேரட் எப்படி போடுறது? ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்லி டிசைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் பேரட் தான், அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி பேஸ்லி வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த பேஸ்லிக்கு மேலே இங்கே சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வந்து போட்டு நல்லா வந்து திக்காக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காக கொடுத்துட்டு இந்த உள்ள சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு டாட் வந்து வைக்கிறோம். குட்டியாக இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த டாட்க்கு கீழே இருந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கீழேயுமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்துடலாம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஷேடிங்ஸ் கொடுத்துட்டேன். இப்போது பீகாக்கோட நோஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பீகாக்கோட நோஸ் எப்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைனாக பீகாக்கோட ஹெட்டில் வந்து ஜாயின் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ். ஓகேங்களா? ஸோ கீழே இந்த லைனுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கர்வ். அவ்வளோதான். இப்போ பீகாக்கோட நோஸ் வந்து போட்டு வச்சுக்கிங்க. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் பீகாக் தான். இப்போது இன்னொன்று பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பேஸ்லி வந்து இந்த மாதிரி இப்படி போட்டிருக்கோமா? இப்போ போடுற பேஸ்லி பாருங்கள், ஷேப் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போடும், டேரக்ஷன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போடும். இப்போ மேலே வந்து பேஸ்லி பார்த்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஹெட் வந்து இங்கே போடுறேன். ஓகேங்களா? இங்கே போடுறேன். போட்டுட்டு எப்பயும் போல் ஐஸ்க்கு வந்து இந்த மாதிரி திக்காக வந்து அந்த சர்க்கிள் போட்டுட்டு உள்ள டாட் வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி கர்வ் கொடுத்துட்டு ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பீகாக் போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து ஃப்ளை ஆகிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹேங்கிங்கில் இருக்க மாதிரி போடலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு டிசைன் போடுறீங்க, ஒரு பார்டர் டிசைன் போடுறீங்க அப்படின்னா பார்டர் டிசைனில் குட்டியாக பீகாக் வந்து ஹேங் ஆகிருக்க மாதிரி வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த பேரட் வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ஷேடிங்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நோஸ் வந்து போட்டுக்கலாம். எப்பயும் போல் இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கர்வ் லைனை ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருந்து ஓகேங்களா, இந்த கர்வ் இந்த லைனில் பாதியிலேருந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கர்வ் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த பேரட் எல்லாமே ஹேங் ஆகிருக்க மாதிரி. ஓகேங்களா? இப்போது ஒரு லைன் இருக்குன்னு வைங்க. ஸோ இங்கே ஒரு பார்டர் டிசைன் இதோட வருது அப்படின்னா இது கீழே நீங்கள் இந்த டிசைன் வந்து ஹேங் ஆகிருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் போட்டு காமிக்கிற பாருங்கள். ஸோ இதில் போட்டு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பார்டர் டிசைன் வந்து உங்களுக்கு எண்ட் ஆகுது அப்படின்னா இந்த பேரட் வந்து குட்டியாக வந்து போடணும். ஓகேங்களா? நீங்கள் இந்த பார்டர் டிசைன்கெல்லாம் ஹேண்டில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் குட்டியாக போட்டிங்கன்னா பேரட் வந்து பார்க்குறதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி டாட் பெரிய டாட் இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சு ஹேங் ஆகிருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் இந்த பேரட் போடுற மாதிரி இருந்தால் ஹேங் ஆகிருக்க மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பேரட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பேரட் வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேரட் வந்து பேரட்டோட ஹெட் வந்து பின்னாடி திரும்பி இருக்க மாதிரி போட போகிறோம். ஓகேங்களா? இந்த பேரட்டுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? முன்னாடி பார்க்குற மாதிரி தான் வந்து போட்டிருக்கோம் நார்மலாக. ஆனால் இப்போ போட பேரட்டுக்கு வந்து ஹெட் வந்து பின்னாடி பேக் சைடு திரும்பி பார்க்குற மாதிரி வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இப்போது இந்த மாதிரி எப்பயும் போல் பேஸ்லி டிசைன் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது பேக் சைடு ஹெட் வந்து பார்க்குற மாதிரி போடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம இந்த பீகாக்கு எப்படி போட்டோம், இந்த பீகாக் ஹெட் வந்து எப்படி போட்டிருந்தோம், அந்த பேஸ்லிக்கு முன்னாடியே வந்து ஹெட் போட்டிருந்தோம் இல்லையா? ஆனால் இப்போ போடுற பீகாக்கு கொஞ்சம் பேஸ்லிக்கு மேலே வந்து போடணும். இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ பேஸ்லிக்கு மேலே வந்து ஹெட் போடணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம பேக் சைடு திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம போட முடியும்.
மாதிரி பேஸ்லிக்கு மேலே ஹெட் போட்டுட்டு உள்ள டாட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்டையும் இந்த பேஸ்லையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி இந்த சர்க்கிள்லேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நோஸ் வந்து பின்னாடி போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இது உள்ள வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா கிரிட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ சிம்பிளாக ஸ்மால் ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். உள்ள வந்து இன்னொரு பேஸ்லி போட்டு நான் ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ உள்ள வந்து இன்னொரு பேஸ்லி போட்டு நான் ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பேசிக் வந்து 3 டிசைன் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்குறது வந்து ஃபுல் பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்லி டிசைன் வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பேரட்டோட ஹெட்டு பேஸ்லிக்கு மேலே போட்டுக்கலாம். இப்பயும் போல் இந்த சர்க்கிளை வந்து திக்காக கொடுத்துட்டு உள்ள டாட் வச்சுக்கலாம். இப்போ சர்க்கிள் சுற்றி இந்த ஹெட்டுக்கு வந்து இந்த மாதிரி திக்காக சர்க்கிள் போட்டு உள்ள டாட் வந்து வச்சாச்சு. இப்போது இங்கே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு லைன் போட்டு பேஸ்லையும் ஹெட்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போது ஹெட்டுக்கு வந்து இந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இப்படி கர்வ் மாதிரி கொண்டு வந்து, ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ ஃபெதர் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி பெருசாக இந்த மாதிரி வி ஷேப்பில் வர மாதிரி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ரேண்டமாக ஒரு சும்மா நார்மலாக ஒரு லைன் வந்து போட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு உள்ள 2 லைன் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேஸ்லிக்குள்ளே எந்த டிசைன் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்மால் ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். மேலே வந்து இந்த ஹெட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுட்டேன். போட்டு இந்த ஸ்பேஸ் எல்லாமே நான் ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபெதர் இருக்கு இல்லையா, கீழே வந்து நம்ம 2 லைன் போட்டுருக்கு இல்லையா சென்டரில், அங்கே வந்து ஷேடிங்ஸ் கொடுக்கக்கூடாது. மீதி சைடில் வந்து 2 லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து குட்டியாக சென்டரில் கேப் இருந்தால் தான் ஃபெதர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி சைடில் இருக்கிற லைனுக்கு மட்டும் இந்த மாதிரி திக் லைனாக வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது கிளை இருக்க மாதிரி போடலாம். ஓகேங்களா? ஸோ அங்கங்கே கிளை இருக்க மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு லீஃப் வந்து போட்டுக்கலாம். செகண்ட் ஒன் வந்து பார்க்கலாம். செகண்ட் ஒன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்பி இருக்க மாதிரி, இது வந்து லெஃப்ட் சைடு திரும்பி இருக்க மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போடுற பேரட் வந்து ரைட் சைடு திரும்பி இருக்க மாதிரி போட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் எப்பவுமே வந்து பேஸ்லி தான் போடணும். பேஸ்லியோட டைரக்ஷன் வந்து கொஞ்சம் மாற்றி போடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பேஸ்லி இந்த மாதிரி போட்டேன். ஸோ இப்போ போடுற பேஸ்லி பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேஸ்லி வந்து திரும்பி இருக்க மாதிரி போட்டுக்கிறேன்.
பீகாக் வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி போட போகிறோம். அதனால இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறேன். ஹெட் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே ஒரு லைன் போட்டுட்டு நான் ஃபுல்லாகவே இங்கே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உள்ளேயுமே இன்னொரு பேஸ்லேயே போட்டுட்டு நான் ஷேடிங்ஸ் கொடுத்துருக்கேன். உள்ள இருக்கிற பேஸ்லேயே மட்டும் நான் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நோஸ் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிளை இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அங்கங்கே கிளை இருக்க மாதிரி போடும்போது இன்னுமே பார்க்கறக்கு வந்து இந்த பீகாக் வந்து நீட்டாக இருக்கும். ஃபெதர் வந்து ஷேடிங்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது 2 பேரட்டுமே வந்து நம்ம ஹெட் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குற மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஃபுல் பேரட்டு ஃப்ரண்ட்டில் ஹெட் பார்க்குற மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் இப்போ போட போகிற பேரட் வந்து பேக் சைடில் ஹெட் வந்து பேக் சைடில் திரும்பி பார்க்குற மாதிரி போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்பயும் போல் நம்ம பேஸ்லேயே வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுக்குமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேரட்டோட ஹெட் வந்து போட்டுக்கலாம். ஸோ எப்பயும் போல் நார்மலாக இந்த பேஸ்லேக்கு மேலேயே ஸ்ட்ரைட்டாக போடாமல் லைட்டாக தள்ளி வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? லைட்டாக ரைட் சைடு தள்ளி இந்த மாதிரி சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்து போடுவோம். பேஸ்லிக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக வந்து சர்க்கிள் போடுவோம். ஆனால் ஹெட் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி போடுற பேரட்டுக்கு இந்த சர்க்கிள் வச்சு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பீகாக் வந்து இந்த மாதிரி இந்த சைடு ரைட் சைடு பார்க்குற மாதிரி போட போகிறேன். அதனால் சர்க்கிளுமே வந்து கொஞ்சம் ரைட் சைடு வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் லைட்டாக தள்ளி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ போட்டால் எப்பயும் போல் ஹெட் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே இந்த மாதிரி குட்டியாக டாட் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போது இந்த பாடி ஷேப் வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் கூட ஜாயின் ஆகி வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜாயின் ஆகி வர மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி எப்பயும் போல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேரட்டோட நோஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ எப்பயும் போல் நம்ம ஃபெதர் வந்து போட்டுக்கலாம். போட்டு இப்போ ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேரட்டோட நோஸ் எல்லாமே போட்டாச்சு. எப்பயும் போல் நார்மலாக தான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபெதர் வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துட்டேன். உள்ளே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிசைனும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஷேடிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே வந்து நான் குட்டியாக ஒரு லைன் வந்து போட்டுட்டு, ஏன்னா குட்டியாக லைன் போடும்போது நம்மளுக்கு ஹெட் வந்து செப்பரேட்டாக தெரியும். ஓகேங்களா? நீங்கள் லைன் போடாமல் ஃபுல்லாகவே ஷேடிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஹெட் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் குட்டியாக லைன் போட்டு மீதி ஸ்பேஸ் எல்லாமே நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ உள்ளே இருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம இன்னொரு பேஸ்லி வந்து போட்டுக்கலாம். இன்னொரு பேஸ்லி போட்டு ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இல்லை கிரிட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? உள்ளே எந்த டிசைன் வேணால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி கிளைகள் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ போட போகிறதா லாஸ்ட் பேரட்டு. ஸோ பேஸ்லேயுமே டேரெக்டாக சேஞ்ச் பண்ணி தான் வந்து போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு பேரட்டோட ஹெட் வந்து இந்த மாதிரி பேக் சைடு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். குட்டியாக உள்ள ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுட்டு
இப்போ பேஸ்லிக்குள்ளே வந்து நான் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து நான் குட்டி குட்டி லைன் மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபெதரில் இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எப்பயும் போல் இந்த மாதிரி கிளை இருக்க மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேரட் வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேரட் வந்து நிறைய பேருக்கு வந்து வராது. ஸோ ரஃப் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் சீட் வந்து போடுங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்வான் பார்க்கலாம். ஸ்வான்னா வந்து அன்னப்பறவை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ ஸ்வானோட ஹெட் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எஸ் ஷேப் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எஸ் ஷேப் வந்து போடணும். இந்த எஸ் ஷேப் போடும்போது ஹெட்டுக்கு வர இது வந்து ஹெட். ஓகேங்களா? அந்த ஸ்வானோட ஹெட் வந்து வரும் இந்த இடத்துக்கு. ஸோ ஹெட் வரது இந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கணும், பாடி ஷேப்புக்கு இந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பீகாக்கோட நோஸ் வந்து ஸ்வானோட நோஸ் எப்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வி ஷேப் போட்டுட்டு சென்டரில் ஒரு லைன் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்வானோட நோஸ் எப்படி போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்லேருந்து பாடி வந்து இந்த மாதிரி போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி கர்வ் லைன் வந்து போட்டுக்கலாம். கர்வ் லைன் வந்து போட்டுருக்கேன். இப்போது ஆல்ரெடி இதே மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எஸ் போட்டு கீழே இந்த கர்வ் லைனில் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கர்வ் லைனுக்கு உள்ளே இருந்து நம்ம ஸ்வானோட ஃபெதர்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கர்வ் லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து போட்டுக்கோங்க. கீழே வரைக்குமே இந்த கர்வ் லைனில் டச் ஆகிற மாதிரி போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபெதர்ஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு டைம் வந்து 2 தடவை வந்து போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போது ஸ்வானோட ஹெட் வந்து போட்டுக்கலாம். ஹெட் வந்து நார்மலாக இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு இந்த ஃபெதரில் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோஸ் வந்து எப்பயும் போல் வி ஷேப் போட்டுட்டு இங்கே சென்டரில் ஒரு லைன் வந்து போட்டாச்சு. இப்போது ஐஸ் வந்து எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு சென்டரில் டாட் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அதே மாதிரி இந்த கர்வ் போட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது அங்கங்கே இந்த வேர்டை வந்து ஹைலைட் பண்ண அங்கங்கே ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்வான் வந்து பார்க்கலாம். இதே மாதிரி கர்வ் லைன் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டு போடலாம், கர்வ் லைன் போட்டு போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக வந்து போட போது 2 ஸ்வானுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்துக்கிற மாதிரி போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஷேப் தான் வந்து போடணும் எப்பயும் போல். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எஸ் போடும்போது இந்த மாதிரி கர்வ் மேலே போட்ட மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி. ஸோ எப்படி போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போடக்கூடாது. எஸ் ஷேப் வந்து இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாருங்கள், இந்த எஸ் ஷேப் வந்து இந்த மாதிரி ஹைசாண்டலாக இருக்க மாதிரி இருக்கா, இந்த மாதிரி போடக்கூடாது. இப்படி போடணும். இந்த மாதிரி தான் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஸ்வானோட ஹெட் வந்து நல்லா வளைஞ்சு வர மாதிரி நமக்கு வரும். போட்டுட்டு எப்பயும் போல் இந்த மாதிரி வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு சி ஷேப் மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்வான் வந்து போடணும் இல்லையா? ஸோ அதுக்கு மறுபடியும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபெதர்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி எப்பயும் போல் கர்வ் லைன் மாதிரி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதுக்குமே வந்து ஃபெதர்ஸ் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போது ஹெட் வந்து போட போகிறோம். நார்மலாக இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டு ஃபெதரில் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு நோஸ் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐஸ் போட்டுக்கலாம். இப்போது ஸ்வானை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேரட்டு ஸ்வான் இது ரெண்டுமே வந்து நல்லா நீங்கள் ரஃப் பேப்பரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் சீட்டில் வந்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே சும்மா லைட்டாக ஷேடிங்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. ஹெட்டுக்குமே வந்து இந்த மாதிரி லைட்டாக ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ஸ்வான் வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபுல் பேரட் எல்லாமே வந்து நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து இந்த பேரட் எல்லாமே போடுற மாதிரி இருந்தால் நம்ம குட்டியாக தான் ஒரு ஹேண்டில் இவ்வளோ பெரிய பேரட்லாம் வந்து நம்ம போட முடியாது. ஓகேங்களா? நம்ம சின்னதாக வந்து போட்டுக்கலாம். இப்போ ஹேங் ஆகிருக்க மாதிரி போடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சின்னதாக வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கிளைண்ட் வந்து கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேரட்டு ஸ்வான் வந்து நம்ம எதுக்கு போடலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் அப் டிசைன் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் டிசைனுக்குலாம் ஸ்வான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பிரைடல் எலிமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.